Hello everyone, this is Gautami. Welcome back to our YouTube channel. Thank you for encouraging me to upload a new videos. In this series, we are going to learn a new concept. Let's begin. So today's concept is multi-threading. What is mean by multi-threading? Performing multiple tasks in one application, we call it as multi-threading. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ட்ரைனர் சென்டர்ல எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ் எதுல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா ட்ரைனர் சென்டர்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அவர் டாஸ்க். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் நம்மளோட டாஸ்க். இந்த ட்ரைனர் சென்டர்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ அம் ரெக்கார்டிங் த கிளாஸ். இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ அம் ஸ்பீக்கிங். கரெக்டா? இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ அம் ஷேரிங் த ஸ்கிரீன். So these are all called what? Threads. இதெல்லாம் threads. இங்க நான் சைமல்டேனியஸ்லமே எல்லாமே ஒரே வாட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரே வாட்டி நான் பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு எதுவான சம்திங் எதனா கிளம்ஸி ஆயிட்டு இருக்காங்க இல்ல. சோ பர்ஃபார்மன்ஸ் அப்பதான் நல்லாவே இருக்கு. மீன்ஸ் when you are performing multi-threading on any task, the performance will be more. Okay. நார்மலா நம்ம மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலை ஆன அப்புறமா தான் இன்னொரு வேலை பண்றதுக்காகும். சோ அதுல வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எதனாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு வாய்ட் மெயின், இந்த எப்ப நீங்க ரன் பண்றீங்களோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். சம் ஆஃப் ஆட் ஈவன் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் கால் பண்ண போறேன். இந்த மாதிரி கொடுத்துறேன். ஓகே, சோ நீங்க என்ன பண்றீங்க? எப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றீங்களோ, ஓகே, என்ன ஆகுது? இது ஃபர்ஸ்ட் இட் வில் கம் இன்சைட் திஸ் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் உள்ள வந்துட்டு, ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வருது. வாட் இட் வில் டு, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இருக்கிறதுனால இட் வில் கம் டு தி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கிற இதுல வரும். இதுல உள்ள கோட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுறவருக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. If the CPU is free only, CPU ஃப்ரீயா இருந்தா கூட நம்மளுக்கு இந்த மெத்தட் எக்ஸிகியூஷன்ஸ் ஆகாது. எப்ப வருதுன்னா, இதுல இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் அது ஐடியலாவே இருக்கும். ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆச்சு அன்னப்ப மட்டும்தான் இட் வில் கோ டு த அகைன் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒன் மோர் மெத்தட் கிட்ட போயிட்டு அப்புறமா தான் இது என்ன பண்ண அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். மீன்ஸ் until the first method finishes, இந்த function என்றது ஐடியலாவே இருக்கும். ஓகேவா? so this is not the correct way. கரெக்ட்டா? so to overcome this நம்ம என்ன பண்ணலாம்னா, we are going to create a threads for these methods. threads create பண்றதுனால நம்மளுக்கு simultaneously ரெண்டுமே work ஆகும். so that the performance of that application will be high. கரெக்ட்டா? Yes or no? So this is what a multi-threading. The main purpose of using this multi-threading means what is to increase the performance of a application. That is the main purpose. Okay va? So very simple. நீங்க இப்போ இந்த multi-threading create பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணனும்னா, you have to create a class. ஒரு class create பண்ணனும். அந்த class அன்றது நம்ம கிட்ட இருக்கிற main class, that is a thread class ல இருந்து derive ஆயிருக்கும். this is a class ma. okay, இந்த thread class ல இருந்து derive ஆயிருக்கும். usually நம்ம ஒரு classes derive பண்ணிட்டோம்னா அந்த class அன்றது usually it's a concrete class ma. concrete class என்னது? we no need to override the methods that are present in the given class. இந்த class உள்ள நம்ம ஏதாவது methods create பண்ணோம்னா பாருங்க, இந்த கிளாஸ் ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த கிளாஸ் இருக்கணும்னு தேவை இல்லை. ஓகேவா? யூ கேன் கிவ் டிஃபரண்ட் மெத்தட்ஸ், யூ கேன் டிஃபைன் டிஃபரண்ட் மெத்தட்ஸ் இன் திஸ் கிளாஸ். ஓகேவா? ஆனா we need to override one function called run function. we need to override this function because in order to work all the functions at a time, this run function helps you to run simultaneously. Okay va? so this should be overridden. in the function ulla you will write all the logics which are using for your application.
நெக்ஸ்ட் எப்படி நீங்க ரன் பண்றீங்க? how to invoke this run function னா you have to create an object for this class. நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம யூசுவலி என்ன பண்றோம்? அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம யூசுவலி ரன் ஃபங்க்ஷன் தான் கொடுக்கிறோம். எந்த ஃபங்க்ஷன் நேம் அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்றோம். So here you should not call this run function. Then what you have to do here is you have to call the start function so that it will invoke all the methods simultaneously that are present in the run function. Understand agudha? Everyone? புரியுதாமா? இப்போ இது ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மல்டி த்ரெட்டிங்ல என்ன மெத்தட்ஸ் இருக்குன்றது அப்புறமா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிடுறேன். see here ஃபர்ஸ்ட் நம்ம எக்லிப்ஸ் வந்துருங்க. நான் இது வந்துட்டு ஒரு ஒரு இந்த த்ரெட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு எக்ஸெப்ஷன் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்க அப்படியே கூட பண்ணிடலாம், தொந்தரவு கிடையாது. ஸோ ஒரு கான்செப்ட் வைஸா போறதுக்காக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ மை ப்ராஜெக்ட் நியூ பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நேம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம். I'm going to give the package name as threads அன்னிட்டு கொடுத்துறேன். ரிமெம்பர் பேக்கேஜ் நேம்ஸ் கொடுக்கும்போது ஆல்வேஸ் இட் ஷுட் பி ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ். அது நம்ம சொல்லிருக்கிற ரூல்ஸ். ஸோ இந்த த்ரெட்ஸ் உள்ள I'm going to create a class with name. எதனா கொடுத்துக்கோங்க உங்களோட கிளாஸ் நேம். I'm just creating the name as threads demo அன்னிட்டு கொடுத்துறேன். ஸோ public static void main. Now what I'm going to do here is ஒரு thread create பண்ண போறேன். So class my thread. This is my own created thread. So இந்த thread வந்துட்டு எங்கிருந்து derive ஆயிட்டு இருக்கு? Our class that is a thread. Extends thread. ஓகேவா? இப்போ இதுல உள்ள இந்த கிளாஸஸ் உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணணும் இல்ல. ஆனா you have to override one method called run method. ஓகேவா? So public void run method. இதுல உள்ள நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் மெசேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். that is I am a thread ன்னு கொடுத்துறேன். I am a thread ன்னு சிம்பிள் மெசேஜ் கொடுத்துட்டேன். So இப்போ நீங்க வந்துட்டு thread create பண்ணிட்டீங்க. What is the next thing that we need to do here? You need to create an object for this my thread. So object create பண்ணுங்க. Object create பண்ணிட்டு empty is equal to new my thread. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு see here இப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. empty dot run function கொடுத்துட்டு run பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். So run பண்றேன். run பார்க்கும்போது what you are getting? I am a thread ன்னு வந்துட்டு இருக்கு. If you are having a single one it's okay. If you are having multiple things, for example நான் இன்னொரு மெத்தட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்க்க போறேன். copy paste empty1 கொடுத்துட்டு empty1 run ன்னு கொடுக்கிறேன். சோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா what you are getting? So you are getting, but here we are not able to identify which one is working properly. So what you have to do here is must and should give the start function only. I'll show the difference. When you are using the methods of that except threading, I'll show the difference. So இப்போ இந்த மாதிரி நீங்க multiple threads, எத்தனை threads இருக்கு நம்ம கிட்ட? இப்போ நம்ம கிட்ட 2 threads இருக்கு. One is empty thread, second thread is empty one. இப்போ நான் தெரிஞ்சிக்கணும் எத்தனை threads இருக்கு, அந்த threads எப்ப வர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கணும். So நான் ஃபர்ஸ்ட் இந்த லைன் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம methods யூஸ் பண்ண போறோம். So what I'm going to do, so instead of writing this function, what I'm going to do here is see திரும்பி நம்ம என்ன பண்ணணும், methods create பண்ணணும்னா there are different types of methods இருக்குமா. லைக் நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் thread எது, நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் thread எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக thread current thread function யூஸ் பண்ணிக்கிட்டு you can come to know which thread you are working ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்துட்டு void start function. Okay, third one is void run function. So நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம run யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா you have to call this start method only. Next, usually it is only generating its own thread names. You can also create your own thread names using the function called void set name function that should be a string data type. நீங்களே ஒரு own name கொடுத்துக்கலாம் உங்களோட threadக்கு. Second thing, you can display that setted thread name
by using a function called, so இங்க நம்ம set name வந்துட்டு string ஆ இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ரீட் பண்ணும்போது கூட it should be string only. So string name, so that it will display the thread name. And usually எந்த த்ரெட்டுக்கு மெயின் ப்ரியாரிட்டி அன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? So you can also set the priorities for the threads. So set priority, these are the functions ma. Set priority என்றது 1 2 3 அது மாதிரி தான், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தான். So that should be an integer type, so you have to provide int. So and you need to display that priority also, so it is an integer type, so int get priority. These are the few methods that we are going to work in the multi-threading concept. So first நான் என்னோட thread-ஓட எல்லா details தெரிஞ்சுக்கணும். So இந்த thread பண்ண போறேன். So இந்த function உள்ள see here, first create பண்ணுங்க, method create பண்ணுங்க. So you can use method thread t is equal to, these are the methods coming from this only, right? So thread அதுக்கு தான் object create பண்ணிட்டு இருக்கேன். Thread t is equal to thread dot current thread அன்னிட்டு கொடுங்க. ஓகேவா? current thread. இங்க நீங்க என்ன பண்றீங்க? what you have to give? so இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. print this object. so sys out, நம்ம இப்போ வரைக்கும் நம்ம நார்மல் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் tn கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. so you are having only one method, just run and check it. what you are getting here? You are getting here is your thread is in number, thread number is 1. It is running in which method? Main method, and the priority is 5, and it is working in the main only. Understanding? It is in the thread group and it is solludu. புரியுதாமா? Understanding what I am saying here? அதுவே நீங்க ஸ்டார்ட் கொடுத்து பாருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. என்ன வருதுங்க? ஸ்டார்ட் கொடுக்கும்போது see it is the first thread என்ற மாதிரி கொடுக்குது. இதற்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்திருந்துச்சா thread name? thread என்றது நம்மளுக்கு இந்த ஐடியன் ஒரு ஐடி கொடுத்துட்டு இது வந்துட்டு priority வந்துட்டு 5 priority, இது மெயின் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கு அப்படினு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்ன எத்தனையாவது thread நம்மளுக்கு சொல்லி இருந்துச்சா? சொல்லல. so first thread ஓட நோட்டேஷன் வந்துட்டு thread 0. அதுவே நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மீன்ஸ் இட் will not give the proper details. இங்க பாருங்க, identity is 1, main இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னொரு thread கூட கிரியேட் பண்ணீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். சோ இப்போ இன்னொரு thread கூட கிரியேட் பண்ணீங்க. சோ திரும்பி ரன் பண்ணி பாருங்க. see you are getting என்ன வருது? it is treating like what? ஒரே thread மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எத்தனை threads இருக்கு? 2 threads இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ நீங்க இந்த ரன் பிளேஸ்ல ஸ்டார்ட் கொடுத்து பாருங்க. இங்க ஸ்டார்ட், இங்க கூட ஸ்டார்ட் கொடுத்து பாருங்க. சோ இப்போ ரன் பண்ணீங்கனா it will use here ப்ராப்பரா கொடுக்குதா? சோ ஃபர்ஸ்ட் இந்த thread கொடுத்திருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் thread ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு at the same time it is executing the second thread also. திரும்பி ரன் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இதே ஆர்டர்லயே எக்ஸிக்யூட் ஆகணும்னு இல்ல. இட்ஸ் விஷ் எதுவோட எக்ஸிக்யூட் ஆகலங்க பாருங்க. திரும்பி ரன் பண்ணிட்டே இருங்க, நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதுவே ஒர்க் ஆகணும்னு இல்ல. இட் will do the changes also. might be getting இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகலாம், அப்புறமா இது கூட எக்ஸிக்யூட் ஆகலாம். திரும்பி நீங்க வேணும்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க, இன்னொரு thread கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. empty2 ஓகே, empty2 இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா going to create one more thread. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் thread ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு செகண்ட் thread எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அப்புறமா ஃபர்ஸ்ட் thread எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அடுத்தது லாஸ்ட் thread எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. so it will not follow the same order. அதே நார்மலா என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன இருக்குமோ அது மட்டுமே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ரிமைனிங் எல்லாமே ஐடியலா இருக்கும். பட் இந்த மல்டி த்ரெடிங்ல அது மாதிரி கிடையாது. it will work however it likes. so because of that reason only the performance என்றது ரொம்ப increase means to increase the performance we are making use this multiple threading only. புரியுதாமா? so இதெல்லாம் ஐடி நம்பர்ஸ்மா. இது வந்துட்டு த்ரெட்டோட thread counts. ஃபர்ஸ்ட் thread இது வந்துட்டு 0 thread, ஃபர்ஸ்ட் thread, செகண்ட் thread அப்படிட்டு.
priorities வந்துட்டு 5. இது வந்துட்டு எல்லாமே மெயின் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது. புரியுதா? இப்போ நம்ம இங்க வந்துட்டு நம்ம சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம். ஓகேவா? சம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லிருக்கேன் நானு? உங்களோட ஃபங்க்ஷன் நேம்ஸ், உங்களோட த்ரெட்ஸ்க்கு நீங்க ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்குறீங்க? ஜஸ்ட் பை ப்ரொவைடிங் த ஃபங்க்ஷன் கால்ட் செட் மெத்தட். சோ பாருங்க இந்த மாதிரி. சோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு t டாட் செட் த்ரெட் அண்ட் கொடு செட் நேம். இதுல உள்ள உங்களோட த்ரெட் நேம் கொடுங்க. வாட் இஸ் த த்ரெட் நேம் ஐ அம் கோயிங் டு கிவ் ஹியர் இஸ் ஓன் த்ரெட் ன்னு ஒரு நேம் கொடுத்துறேன் நான். ஓகேவா? சோ இந்த ஓன் த்ரெட் கொடுத்துட்டேனா, சோ இப்போ இது நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன வருது ரன் பண்ணி செக் பண்ணுங்க. சோ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். sys dot out dot அன்னிட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. So now I'll just comment this line. So run and check it. So இங்க நீங்க பார்த்தா இங்க பாருங்க உங்களோட thread names வந்துட்டு இருக்கு. But the IDs are different. The IDs are different. ஓகேவா? சோ இப்போ நம்ம இது ஒரு டிஸ்ப்ளே மட்டுமே பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட செட் உங்களோட நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? You can use the function called get name. Get name function கொடுத்துட்டீங்களா it will return the name what you have given for your threads. பாத்தீங்களா? சோ பாருங்க எதுக்காக இவ்வளவு வருதுங்க? நான் சம்திங் ஏதோ சேஞ்ச் பண்ணிருப்பேமா. நீங்க திரும்பி நான் பிரிண்ட் கொடுத்திருக்கேன் இல்லையா, இதுவே வந்துட்டு இருக்கு எனக்கு. ஓகேவா? சோ கெட் நேம் இதுவே அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். ரன் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்களா வரலையே. இதே கம்ப்ளீட்டா இதுல பண்ணுங்க. பிரிண்ட்ல வச்சிருங்க. இது ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? சோ இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம sys outல தான் வைக்கணும். கரெக்ட்டா? values return பண்ணுது அப்போ it should be displayed in the sys out only. So run பண்ணுங்க. It is going to give the thread name what you have created. இங்க பாருங்க every thread க்கு individual names கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. Yes or no? So இப்போ வேணும்னா நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு ஒரே thread மட்டும் வெச்சிக்கிட்டு இப்போ ரன் பண்ணிட்டீங்களா so you can give the own thread. அங்க priority கூட நீங்க வேணும்ன்றது கொடுத்துக்கலாம். ஆனா நம்மளோட priority rangeன்றது கண்டிப்பா 1 to 10 மட்டும் தான் ஆயிருக்கணுமா. 1 to 10 மட்டும் தான் ஆயிருக்கணும். If you are giving more than 10 or less than 1, it throws an error. You can give the priority for your threads also. For example, என்ன சொல்றேன்னா நான் threadக்கு ஒரு priority கொடுக்க போறேன். So thread priority னா get priority, sorry set priority. Set a priority அது integer type. Okay, integer type. So நீங்க என்ன கொடுக்குறீங்க? For suppose I am going to give it like 7 and கொடுத்துறேன். So that is okay. That is okay. So இப்போ நீங்க ரன் பண்ணி இந்த sys dot out dot அது கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க இதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இங்கலாம் print பண்ணதுல ஒரே வார்த்தை தான் print பண்ணுங்க. நம்ம மல்டிபிள் டைம்ஸ் print பண்ணா மல்டிபிள் டைம்ஸ் it will get it. So இங்க பாத்தீங்கன்னா உங்களோட threadன்றது 7 and வந்திருக்கு பாருங்க. You are giving the priority for your thread is 7. If you are giving more than 10, that time it was an error thread. பாருங்க own threadல illegal argument exception என்ற மாதிரி வருது because you are giving the priority beyond the range. ஓகேவா? 0 to 10 உள்ளதா கொடுக்கணும். சரி 1 to 10 உள்ளதா கொடுக்கணும். If you are giving other than that, throw. Okay. So now if you want to bring that priority, then you have to print. So in the t dot get priority என்றதே நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். So அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா print function உள்ள get priority ன்னு கொடுத்துட்டனா போதும். You will return the priority that what you have given for it. புரியுதமா? Yes ma'am. This is all about multi-threading concept. Understand Acha? Easier that ma'am. Understand that. Okay. Hope you thoroughly understanding the concepts. If you are having any doubts, comment below. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Keep supporting. We'll meet you in the next video. Have a nice day. Thank you. Bye-bye.